அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 131 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் மார்ஷல் சோலால் அந்த ஒரு 2 ட்ரைபை டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்களா. இப்போது இந்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா மார்ஷல் சோலால் ஒரு தரமான சம்பவம் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வெளிவிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2 ட்ரைபை யார் அழிச்சாங்களோ அந்த ஒரு குற்றவாளிகளை நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் மார்ஷல் சோலால் என்ன பிளான் பண்ணுதுன்னா, அதாவது இப்போலேருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த 7 ட்ரைப் இருந்தாங்கல்ல அவங்கள மறுபடியும் இவங்க வந்து ரீஎலெக்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அது இன்னும் என்ன பிரச்சனை கிரியேட் பண்ண போகுதுன்னு தெரியல. ஃபேட்டிக்கு சரியான கோவம். அவன் என்ன சொல்கிறான், இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ திருடனை புடின்னு கத்துறா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போது எல்லாருக்குமே மார்ஷல் சோலால் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க தெரிஞ்சால் கூட யார் வந்து கேள்வி கேட்பா? முதல்ல எவிடன்ஸ் கிடையாது. எவிடன்ஸே இருந்தாலும் யாருக்கு தைரியம் இருக்குது? ஆனால் ஏதோ ஒன்று நம்ம மாஸ்டர் தெளிவாக சொல்லிட்டாரு, என்ன ஆனாலும் சரி அந்த மார்ஷல் சோலால் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ட்டார் இவர். இன்னொரு பக்கத்தில் போப் இருக்கா இல்லையா, அவளை பார்க்கறதுக்கு ஹூலியானா வரா. விஷயம் என்னன்னா, ஷாவை ஹண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு சில பேர் போயிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் என்ன சொல்கிறா, ஸ்டார் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப பெருசு, தேடுறது கஷ்டம், இன்னுமுமே தேடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீயும் போய் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே கிளம்பி வரா. இன்னொரு பக்கத்தில் தங்சான் அவனுமே ஃபாரஸ்ட்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் இருக்கிற இடத்துல தான் இந்த டெக்கேட் மில்லியனியம் சோல் பீஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆனால் இவன் போக வேண்டிய இடம் வந்து இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த இடத்துல செஞ்சுரி மில்லியனியம் சோல் பீஸ்ட் எல்லாமே இருக்கும். இப்போது இவன் என்ன பண்ணுறான், இவனோட சுற்று வட்டாரத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி பார்க்குறான். இங்கே விஷயம் என்னென்னா, அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு காமன் பிளான்ட், எல்லா இடத்துலையுமே இருக்கும். காமனாகவே இந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸ்க்கு நடுவில் அது வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அனிமல்ஸை பார்த்து பயம் கிடையாது. ஆனால் இவன் சென்ஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ளூ சில்வர் பிளான்ட் எல்லாமே பயந்து போயிருக்கு. அப்போ அதுக்கு அனிமல்ஸை பார்த்து பயம் இல்லைன்னா யார் வந்திருப்பா? கண்டிப்பாக மனுஷங்க தான் வந்திருப்பாங்க. ஸோ யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவன் இவனோட ஸ்பிரிட் பவர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். அதை பயன்படுத்தி அவனை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அந்த இடத்துல டென்ட்டு போட்டு மனுஷங்க இருக்காங்க. யாரா அது இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே இந்த சோல் செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லெவல் 50க்கு மேலே அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆஹா, இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைபாக தான் இருக்கும். அது என்ன ட்ரைபுன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவனுக்கு ஆசை. எட்டி பார்த்தா மார்ஷல் சோலால். தாங்சானுக்கு ஒரு கேள்வி, இவனுங்க இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? இது பத்தாததுக்கு கிராண்ட் சோல்லான் மாஸ்டர் வேறு இருக்கான். அப்போ இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டார்கெட்டை தேடி தான் வந்திருக்காங்க. யார் அந்த பெரிய டார்கெட்? கண்டிப்பாக ஷாவு தான் அப்படிங்கிறது இவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ இவனுங்க கையில் அவன் மாட்டிக்கூடாது, அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும், அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ விஷயம் என்னன்னா, இவன் வந்து சென்ஸ் பண்ணி பார்க்கும்போது பக்கத்தில் எங்கேயுமே அவள் கிடையாது. ஸோ மார்ஷல் சோலாலுக்குமே பார்த்தீங்கன்னா ஷாவு இன்னும் எங்கே இருக்கான்றது தெரியாது. அவங்களும் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இவனுக்கு யோசனை என்னென்னா, இப்போ இவங்களை சைலண்டாக நம்ம ஃபாலோ பண்ணலாமா, இல்லைனா இவங்களை பைபாஸ் பண்ணி போய் அவளை தேடலாமா, அப்படி இல்லைனா எதிர்த்து சண்டை போடலாமா? 3 ஆப்ஷன்ஸ். இவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த 3 ஆப்ஷனுமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா அந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம், சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அப்போது ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படிங்கிறான். என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தா, அவனோட ஸ்பிரிட் பவர் இருக்கு இல்லையா, அதை வந்து வேணும்னே அவன் எக்ஸ்போஸ் பண்ணுறான். இதை வந்து அந்த கிராண்ட் சோலான் மாஸ்டர் இருக்கான்ல, அவன் வந்து சென்ஸ் பண்ணிட்டான். இவனுக்குமே தெரியும் அவன் சென்ஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. இப்போ கொலவெறி கொண்டு இந்த டீமை நோக்கி நடந்து வரான். நடந்து வரும்பொழுதே அந்த காட் கில்லர் டொமைன் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் வரான். பயங்கரமான ஒரு ஆரா, ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இவனுங்க பார்க்குறானுங்க, டேய் இவனோட ஆரா ஏன்டா இவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, சுத்து போடுங்கடா அவனை அப்படிங்கிறானுங்க. ஆனால் தங்சான் அவங்க எல்லாரையுமே வச்சு சிறப்பான ஒரு சம்பவம் அப்படிங்கிறத பண்ணிட்டான். அங்கே இன்னொருத்தனுக்கு இந்த டர்ட்டில் பவர் இருக்கும் போல தெரியுது. அவனை சுற்றி ஒரு டர்ட்டில் ஷெல் மாதிரி போட்டுக்கிறான், ப்ரொடெக்ஷனுக்கு போட்டுக்கிறானாமா. ஆனால் இவன் போய் உதையில அவனால் தாங்க முடியலங்க. என்னடா இப்படி ஒரு பவர் இருக்கு அவங்ககிட்ட அப்படின்னு யோசிக்கிறான். பயபுல அடுத்து பார்த்தீங்கன்னா அவனோட 6th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறான். இப்போது வேறு யார்கிட்ட சண்டை போகிறதா இருந்தால் இவனோட 6th சோல் ஸ்கில் வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் சண்டை போகிறது யார்கிட்ட? தங்சான் கிட்ட. அவன் அவனுடைய ஹாவ்தியன் ஹேமரை வெளியில் எடுத்து அடிக்கிறான் பாருங்க. அடிக்கிற அடியில் ஒவ்வொரு அடிக்குமே அந்த ஆர்மர் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்துட்டே போகுது. கடைசியாக இவனை முடிச்சு விட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹூலியானோட பிரதர் அங்கே வந்து அவனை தடுத்து விட்டுறான் நம்ம ஹீரோவை. இப்போது எல்லாருமே இவனை சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அவன் கேட்குறான், நீ வந்து ஹவுத்தியன் ட்ரைபை சேர்ந்தவனா, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அந்த இடத்துக்கு அந்த கிராண்ட் சோல்லான் மாஸ்டரும் வந்துட்டான். இப்போ தங்சான் என்ன சொல்கிறான், ஸ்டார் ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, விருந்து சாப்பிட வருவாங்க, சோல் பீஸ்ட் ஹண்ட் பண்ண தான் வந்தேன் அப்படிங்கிறான். அதுதான் அவங்க திரும்ப கேள்வி கேட்குறாங்க, சோல் பீஸ்ட் ஹண்ட் பண்ணுறதுக்கு தனியாக வந்தியா, உண்மையை சொல்லு, நீ வந்து வேணுனே எங்களை நோக்கி வந்த, உண்மை தானே, ஒத்துக்கோ அப்படிங்கிறானுங்க. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நான் உங்களை நோக்கி தான் வந்தேன் அப்படிங்கிறப்போ சுற்று போடுறானுங்க. அதான் தங்சான் சொல்கிறான், நீங்கள் வந்து நிறைய பேர் இருக்கீங்க, நான் என்ன நினச்சேன் உங்கள் கூட கொலாபரேட் பண்ணி சோல் பீஸ்ட் ஹண்ட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறான். அதான் அவனுக்கு கேட்குறானுங்க, எது கொலாபரேட் பண்ண வந்தியா,
கொலாபரேட் பண்ண வந்த நீ எதுக்கு எங்களை அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்குறானுங்க. அவன் என்ன சொல்கிறான், அதாவது உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, சண்டை போட்டால் தானே கண்டுபிடிக்க முடியும், ஆனால் இப்போ தெரியுது அதுக்கெலாம் அவசியம் இல்லை போல தெரியுது, நான் கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் போக விட்டுருவாங்களா என்ன? இந்த கிராண்ட் சோலன் மாஸ்டர் என்ன கேட்குறான்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட் பவர் அப்படிங்கிறத நான் சென்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறமா நீ இங்கே வந்த. பொதுவாக ஹவுத்தியன் ட்ரைபை சேர்ந்தவங்க வெளியில் அவ்வளோ வரமாட்டாங்க, அவங்க வந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெளியில் வரதெல்லாம் ரொம்ப ரேர். நாங்கள் இப்போ ஒரு முக்கியமான வேலையில் இருக்கோம், கரெக்டாக இந்த நேரம் பார்த்து நீ இங்கே வந்திருக்க, ஸோ இது வந்து தற்செயலாக நடந்ததா இல்லை நீ வந்து வேணுனே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், நான் ஹவுத்தியன் ட்ரைபை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் இன்னொரு கிராண்ட் சோலன் மாஸ்டரும் அந்த இடத்துக்கு வரான். இப்போ இவனுக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு, ரைட்டு இவனுங்க வந்து ஷாவை தேடி தான் வந்திருக்கானுங்க, அதுவும் இவ்வளோ பவர்ஃபுல் டீம் அப்படிங்கிறத வச்சு அந்த டைட்டன் ஏப் இருக்குல்ல அதை கூட ஈஸியாக சமாளிச்சிட முடியும். இப்போ இவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ சீக்கிரட்டாக பேசிக்கிறானுங்க. என்ன பேசி முடிவு பண்ணானுங்கன்னு தெரியல, நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அந்த சமயத்துக்கு அங்கே யாரோ ஒருத்தர் வராங்க. யாரான்னு பார்த்தா ஹூலியனா. அவளுக்கு தங்சானை தெரியும் இல்லையா, ஆனால் நான் தாங்கியின் அப்படின்ற பேரில் தெரியும். இவனை பார்த்தோன்னா ஓடி வரா. அப்போ அங்கே இருக்கவன் அவளை வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவனெல்லாம் மதிக்கவே இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோ கிட்ட தான் ஓடி வரா. இப்போ இவனுங்க இந்த பொண்ணை கேட்குறானுங்க, அவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவன் பேர் தாங்கியன், அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ எதுக்காக ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்க, சோல் பீஸ்ட் ஹண்ட் பண்ண வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் நான் வந்து லெவல் 60 ரீச் ஆக போகிறேன், ஸோ சோல் பீஸ்ட்டை ஹண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறான். இவன் என்ன கேட்குறா, நீ ஏன் தனியாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு தான் யாருமே இல்லையே, நான் தனியாக தானே வரணும் அப்படிங்கிறான். நான் இருக்கனே அப்படிங்கிறா. அதாவது அவள் பேசுறதுலாம் எப்படி இருக்குன்னா, அப்படியே குழஞ்சு பேசுகிற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கவங்களாம் வாயை பொழந்துட்டானுங்க லிட்டரலாக. இங்கே நடக்கிற விஷயம் வந்து ஒருத்தனுக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. அவன் தங்சான் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நாங்கள் வந்து ஒரு முக்கியமான வேலையில் இருக்கோம், நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு வந்து சஸ்பீஷியஸாக இருக்குது, ஸோ உன்னை எங்களால் போக விட முடியாது அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறானா, ஏண்டா இந்த ஃபாரஸ்ட் என்ன மார்ஷல் சோலாலோட ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் அவனுக்கு கேட்குறானுங்க, நீ என்ன மார்ஷல் சோலாலேயே எதிர்க்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, தம்பி நீ வந்து மார்ஷல் சோலாவில் சேர்ந்தவன், நான் கிடையாது, நான் ஒரு இண்டிவிஜுவல் சோல் மாஸ்டர், சரியா? ஹூலியானா என்னோடய ஃப்ரெண்டு, நீ என் ஃப்ரெண்டு கிடையாது, இங்கே யாருக்கும் நான் தேவையில்லை அப்படின்னா நான் கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறான். இப்போ அவனுக்கு சரியான கோவம் வந்துடுச்சுங்க. அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவை எது தடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவனுங்க 2 பேரும் போடுற சண்டையில் அந்த இடத்துல ஒரு பால் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது உருவாகுது, அதாவது பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்குது. இதை அந்த டைட்டனே பார்த்துடுச்சு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா சண்டையை தடுத்து நிறுத்துறா. அவன் என்ன சொல்கிறா, நீ இப்போ நிறுத்தலைன்னா உனக்கு எதிர்க்க நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நம்ம வந்து ஒரு முக்கியமான வேலையில் இருக்கோம், இவன் மட்டும் டார்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணி விட்டான் அப்படின்னா பெரும் பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் என்னோட ஃப்ரெண்டு, நான் தான் சொன்னல, சொன்னா கேளு அப்படின்னு உடனே அவன் கோவமாக போயிட்டான். இப்போ இவன் தங்சான் கிட்ட கேட்குறா, என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீ ஏன் என் கூட கேம்புக்கு வரக்கூடாது, நம்ம வந்து பார்த்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுல்ல, நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. இவன் என்ன சொல்கிறான், நான் இன்னும் கேம்புக்குள்ளே வரல, அதுக்குள்ளே என்னை எனிமையாக ட்ரீட் பண்ணுறாங்க, நான் உள்ளுக்குள்ளே வந்து அதுக்கப்புறமா இவன் இன்ஃபர்மேஷனை திருடிட்டான் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். இப்போ ஹூலியானோட பிரதர் அவன் என்ன சொல்கிறான்னா, இவனுக்கு டெத் கார்ட் டொமைன் இருக்கா, நீ ஏன் அவனை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறான். இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.